என்னோடு இருப்பவர். வாங்க, இந்த தலைப்பு பத்தி நாம இப்போ பார்க்கலாம். வாழ்க்கையில தனியா வழி தெரியாம தவிச்ச மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? வழி நடத்த ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிலர் அப்படித்தான் உணர்றாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு இருட்டுல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சில சமயம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம வழி தெரியாம தவிக்கிறோம். அப்படிப்பட்டவங்கள மீட்டு வழி நடத்த ஒருத்தருக்கு 2 முக்கியமான பேரு இருந்துச்சு. ஒவ்வொரு பேரும் ஒரு ஆழமான உண்மைய சொல்லுது. அவரோட முதல் பெயர் இயேசு. இது நமக்கு நல்ல தெரிஞ்ச பெயர்தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு அதாவது ரட்சகர், நம்மள பாவத்திலிருந்து காப்பாத்துறவர். ஆனா இது வெறும் மீட்பு மட்டும் இல்ல. அவரோட இன்னொரு பெயர்ல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அந்த பெயர் இம்மானுவேல். அர்த்தம் தெய்வம் நம்ம கூடவே இருக்காரு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய விஷயம் இது. தெய்வம்னா எங்கேயோ தூரத்துல இருப்பாருன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இவர் நம்ம கூட வாழவே வந்திருக்காரு. நம்ம கூட இருக்கிறதுக்காகவே அந்த தெய்வம் ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. சரி, தெய்வம் நம்ம கூடவே இருந்தா என்ன ஆகும்? அது எப்படி இருக்கும்? இவர் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இருட்லயும் துக்கத்திலயும் இருந்ததா பைபிள் சொல்லுது. ஆனா அவர் வந்ததும் அவங்க ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறுச்சு. பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை கிடைச்சது. நோயில இருந்தவங்க குணமாகினாங்க. துக்கத்துல இருந்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த தெய்வம் கோயில்ல இல்ல, அவர் உங்களுக்குள்ளே வாழ விரும்புறாரு. இதனால உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு நேரடி உறவு உருவாகுது. அப்பா பக்கத்துல இருக்க ஒரு குழந்தை மாதிரி. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு அனுபவம். பணத்தால வாங்க முடியாத ஒரு சந்தோஷம். உங்க வாழ்க்கைய மாத்தி அதுல அமைதியையும் சந்தோஷத்தையும் நிரப்ப அவர் தயாரா இருக்காரு. தெய்வத்தையும் நம்மையும் பிரிக்கும் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். இதனால நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு, சமாதானம், அப்புறம் முடிவே இல்லாத ஒரு சந்தோஷம். உங்க மேல இவ்ளோ அன்பு வச்சு உங்களோட இருக்க விரும்புற இந்த தெய்வத்துக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுப்பீங்களா?